ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ராஜஸ்தானி ஸ்பெஷல் தொரி சப்ஜி. தொரினா ஒன்றும் இல்லை, பீர்க்கங்காய் தான். அதை நல்லா தோல் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஜீரகம், நான் 2 வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 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 ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு போட்டிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடணும். இது வதங்குற ஸ்டேஜில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு தண்ணியில் கலக்கிட்டு ஆல்ரெடி வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தோடு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவு வந்து நல்லா வதக்கி வச்சுக்கிறணும். நான் வந்து 3 தக்காளி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். அந்த பச்சை வாடை போகிற அளவு வந்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீர்க்கங்காய் இதோட போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன, மல்லித்தலை தூவி விட்டு சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பூரி, நானுக்கு, ரைஸுக்கெல்லாம் உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.